வடிவேல் கூட வந்து அஜித் சார் வந்து நடிச்சு 22 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அஜித்தை வந்து அவர் கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசின மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல. காமெடி நடிகர்களுக்கே இது வந்து ஒரு சாபக்கேடு தான் வச்சுக்கோங்களேன். யார் வேணா இது வேணா பேசலாம். ஆனால் வந்து காமெடி நடிகர்கள் வந்து இப்படி பேசும்போது அது சர்ச்சை ஆகிறதுன்னு ஒன்று இருக்கு. ஆனால் இதை வந்து ஹெட்வைட்டோட பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் வந்து அந்த வகையில் தான் வந்து வடிவேல் வந்து உரிமையில் பேசும்போது அஜித்துக்கு வந்து அதை வந்து பிடிக்கல. இதே இப்போ வடிவேல் இருக்கிறாரு, அவரை வந்து இப்போ ஒரு அடுத்து வரக்கூடிய நடிகர்கள் யாராவது இல்லை அவர் கூட நடிகர்கள் கேட்டினா ஒருமையில் நீ வா போட்டு சொன்னால் அவருக்கு பிடிக்குமா? அப்போ அது கஷ்டமாக இருக்கும். அஜித்தும் வந்து அதை வந்து அந்த மாதிரி கூப்பிட வேணாம்னு சொல்லி பல தடவை சொல்லியும் அவர் கேட்காதனால அதுக்கு பிறகு கேட்டினா நடிக்கிறதையே விட்டுட்டாரு. நம்ம இருக்கிறதால இந்த படம் ஓடுது அப்படின்ற ஒரு அந்த கணம் தலைக்கணம் தான். அதெல்லாம் இவங்களுக்கு கிலோ கணக்கில் இருக்குது, டன் கணக்கில் இருக்குது எல்லாருக்குமே. நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வரிசையாக நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஓகே, இவங்கெல்லாம் கேட்டினா வந்து தலைகணம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து தலைகணம் இல்லாத நடிகர்னு கேட்டினா அது சார்லி சாப்ளின் தான் சொல்லுவேன். அவர் மட்டும்தான் தலைகணம் இல்லாத ஒரு நடிகர். இயல்பாகவே தலைகணம் கிடையாது, சின்ன தலை தான். ஆனால் வந்து தலைகணம் மீதி இவங்க தமிழ் சினிமாவில் எடுத்துட்டிங்கன்னா வந்து இதில் எக்ஸம்ஷன் வந்து இல்லாமலாம் இருக்க சார். மொத்தம் முதல்ல அடிச்சுட்டு போயிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவர் இருக்கிறார்